கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரேவதி ரொம்பவே மனசொடைஞ்சி போயிடுறாங்க. அதாச்சு பெத்த அம்மாவே இப்படி ஒரு காரியத்தை எப்படி தான் பண்ண முடியுதோ தெரியலையே. அவங்க பகைக்காக வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தவரை இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி அவருக்கு வந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி பதில் சொல்லாமல் திக்கி திணறி நின்னாலும் இப்போ ரேவதி எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜசேதுபதியோட பேரனை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்காங்க. இதை பற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா ரேவதி திரும்பியும் பழைய நிலைமைக்கு, அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறத ரேவதியால் தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அது அவங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இப்போ இல்லை. ஏற்கனவே ரேவதி ஆக்சிடெண்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாரும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி, ஐயோ ரேவதி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி போய் பார்க்க, அப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் உடனே மயில் வாகனத்துக்கு தெரிய வருது. மயில் உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ரேவதிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ரேவதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எல்லாரும் குடும்பத்தோடு அங்கே இருக்காங்க. நம்மளோட கார்த்தி இப்போது பயங்கரமாக பேசுகிறாரு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட. நீங்கள் தான் என்னோடய ஒய்ஃபை இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னோடய பொண்டாட்டிக்கு எதனா ஆச்சுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். ஆள் மாறாட்டம் பண்ணி அவளோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாமுண்டீஸ்வரி அவள் ஏன் பொண்ணு, நீ தேவையில்லாமல் பேசாதீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போ நான் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டினனோ அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி எனக்கானவளாக ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது ரேவதியோட மனநிலை திருப்பியும் ரொம்பவே கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா ரேவதியால் இந்த விஷயங்கள் எதுவுமே தாங்க முடியல. நம்மளுக்கு கூட இருந்த நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அம்மாவை நம்ம எவ்வளோ நம்பணும், அம்மாவே இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் ரேவதிக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ கார்த்தி என்னோட பொண்டாட்டிக்கு எதனா ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நிப்பாட்டிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேவதி இப்போ கண்ணு முழிச்சதும் எடுக்க போகிற முடிவு என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. திருப்பியுமே இப்போது ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள், அதாச்சு கார்த்தி ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு புருஷன் அப்படின்றது தெரியுமா அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கான அப்டேட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தி வெளுத்து வாங்குறாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரியை. ஓகே, வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.